ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திஸ் பிசி அப்படின்ற ஐக்கன் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப பேசிக் தான். பட் இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இதை எப்படி நான் திருப்பி அகைன் டெஸ்க்டாப்குள்ளே கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ் போனீங்க அப்படின்னா பர்சனலைஸ் செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து விண்டோஸ் 10ல் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கன் செட்டிங்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இந்த டெஸ்க்டாப் ஐக்கன் செட்டிங்ஸுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்ப்யூட்டரை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு திஸ் பிசி செலக்ட் பண்ணி நான் அப்ளை ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அப்ளை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் திஸ் பிசி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் திஸ் பிசி ஐக்கனை விண்டோஸ் 10ல் வந்து நம்ம கொண்டு வரணும். சிமிலர்லி விண்டோஸ் 7லையும் இந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். ஓகேங்களா. தேங்க்யூ.